ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல்னா மீன் குழம்பும் கடமா பொரியலும் பார்க்கலாமா நம்ம? வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம். வெங்காயத்தையும் அதில் போட்டுட்டோம். தக்காளி போட்டு வதக்கின்னு இருக்கிறோம். ஒரு பக்கம் சாதம் வேகுது. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டணும். நம்ம வீட்டில் வந்து கெஸ்ட்லாம் வந்திருக்கிறாங்க. வேலைலாம் ஹெவியாக இருக்குது. அதுக்கோசரம் வீடியோ கொஞ்சம் இது முன்னாடி எல்லாத்தையும் போட்டுட்டோம். அதுக்கோசரம் கெஸ்ட்டுனா அவ்வளோ பெரிய கெஸ்ட்டு நினச்சிக்காதீங்க. நீங்கள் கெஸ்ட்டுனா என்னோட அம்மா, என் பொண்ணு, எங்கள் மாப்பிள்ளை, அவங்களோட குழந்தைங்க, அவங்களாம் கெஸ்ட்டு எப்பவுமே வாரம் வாரம் வரவங்க தான். இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கோசரம் நாங்கள் முன்னாடியே எல்லாம் வாங்கிட்டோம். அவங்க வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு வந்துட்டாங்க. அதுக்கோசரம் நாங்கள் மீன் குழம்பும் கடமாவும் எங்கள் இது மட்டும் செய்ய வாங்கி வந்தோம். இப்போ அதெல்லாம் நாங்கள் வந்து ஆல்ரெடி செஞ்சுன்னு இருக்கிறோம். பார்க்கலாம். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பாருங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து வீட்டு மிளகாத்தூள் பிடிக்காது. எங்கள் அம்மா மோஸ்ட்லி இதுதான், இந்த பாக்கெட் தான் வாங்கி வீட்டில் குழம்பு வைப்பாங்க. வீட்டு மிளகாத்தூள் போட்டால் அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்கோசம் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் அம்மாக்கோசம் கடையில் ஒரு பாக்கெட் வாங்கியாந்து இப்போ நம்ம 100 புளிக்கு 100 மிளகாத்தூள், 50 புளிக்கு 50 மிளகாத்தூள் போடணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கல. இப்போ மிளகாத்தூள் போடலாமா? வாங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் போடலாம். வாங்க பார்க்கலாம். மஞ்சள் தூள் போட்டாச்சு. அடுத்தது நமக்கு தேவையான உப்பு, எவ்வளோ வந்து நம்ம குழம்பு வைக்கிறோமோ அந்த மாதிரி உப்பு. இது வந்து இப்போ இத்தனை ஒரு வந்து 10 பேர் இருக்கு. அதுக்கோசரம் இந்த குழம்பு வைக்கிறேன் நான். இப்போ நல்லா வதக்கணும். மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் வந்து நம்ம வந்து வதக்கினா அது வந்து பச்சை வாசனை வராது. அதுதான் வந்து எண்ணெயில் போட்டு வதக்கினா சீக்கிரமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். வாங்க. மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் வதக்கினா அந்த பச்சை வாசனை வராது. சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வேலை வேணும். நம்மளுக்கு என்னடா 10 பேர் சொல்லிட்டு குழம்பு இவ்வளோ கொஞ்சமாக வைக்கிறீங்க சொல்லி கேட்காதீங்க. புளி தண்ணி வேற ஊற்றோன்னா கரெக்டாக மீன்லாம் படம் கரெக்டாக இருக்கும். இது ஆல்ரெடி கடைச்சி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம இது வந்து இது ஊற்றலாம். வாங்க. புளி தண்ணி ஊற்றி வச்சா புளி தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, காரம், புளிப்பு, இப்போ வந்து இது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா நம்ம வந்து பார்த்துக்கலாம். பார்த்தோன்னே நம்ம போய் மீனை போய் க்ளீன் பண்ணி வந்துடலாம். அது வரைக்கும் இந்த எல்லாமே காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வந்து அப்படியே வந்து கொதிக்கிட்டோம். நம்ம அதுபடியே போயிட்டு மீன்லாம் க்ளீன் பண்ணி வந்துடலாம். வாங்க போகலாம். இப்போ நாங்கள் இந்த மீன் தான் வாங்கியிருக்கிறோம். இந்த மீன் பேர் வந்து ஒருத்தவங்க ஒரு பேர் சொல்லுவாங்க. இதை நாங்கள் வந்து நெய் மீன் சொல்லுவோம் நாங்கள். ஆனால் வந்து வேறு ஒருத்தவங்க என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. இதை வந்து நெய் மீன். இதுதான் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க அந்த மீனை போய் நம்ம போய் க்ளீன் பண்ணி வந்துடலாம். இது வந்து மீன் வந்து 1 கிலோ மீன். இந்த மீன் வந்து அப்படியே இந்த வந்து குழம்புக்கும் இந்த மீனுக்கு போட்டால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மீன் கம்மியாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கம்மியாயிடும். நீங்கள் அந்த அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி மீனை போடணும். நீங்கள் இப்போ வந்து 10 பேருக்குன்னா இந்த 1 கிலோ மீன் போட்டால் கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். எதுவுமே குறையாது. மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்து யாரும் இந்த மீன் குழம்புல மீன் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. வறுத்தா தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வந்து இவங்களாம் வந்திருக்க என்ன மறக்க முடியாது. அது வந்து கடமை இருக்குது. அந்த கடமை வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நம்ம செய்ய சொல்ல பார்க்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி நாங்கள் வந்து மீன் வாங்குறதுல வெட்டி மீன் வாங்கி வந்துட்டோம். அதுக்கோசம் நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸி நம்மளுக்கு. அப்புறமேட்டு வாங்க நம்ம போய் இதை வாஷ் பண்ணி வந்துடலாம். இப்போ நம்ம போய் மீன் அலசின்னு வந்துட்டோம். இப்போ குழம்பும் சுண்டிச்சு. இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ மீன் போட்டு சிம்மில் வச்சு விட்டணும். 2 கொதி வந்து ஆஃப் பண்ணுவாங்க. பார்க்கலாம். சாப்பாடும்
ரெடி ஆயிடுச்சு, வச்சுட்டோம். இப்போ வந்து குழம்பு மீனை போட்டு குழம்பு இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு கடமை செட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இப்போ எண்ணெய் பிரியுது பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் குழம்பு வந்து பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம மீனை போட்டுட்டு ஒரு வந்து 5 நிமிஷத்தில் நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு தான் நம்ம மீனை போட்டணும். மீன் போட்டதும் எல்லா இடமும் மீன் வந்து வேகிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வந்து 2 கொதி வந்ததும் குழம்ப ஆஃப் பண்ணணும். மீன் போட்டாச்சு. இப்போ வந்து குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. அப்படியே மூடி போட்டு வச்சா மீன் வெந்துடுவாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டா மீன்லாம் குண்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வந்து கடமை செய்ய போகலாம் வாங்க. இப்போ வந்து கடமை செய்யலாம் வாங்க. இப்போ வந்து கடமை எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கணும், கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ வந்து கடமாவை வந்து நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்குறோம். இப்போ இதுக்கு எண்ணெய் காஞ்சிச்சா பாருங்க, எண்ணெய் காஞ்சிச்சு, எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. வந்து கடமாக்கு வந்து கடுகு போடக்கூடாது. இது வந்து அப்படியே வறக்கிற கடமை. இது வந்து சீரகம் மட்டும் போட்டுக்கணும். பசங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்றாங்க, அதுக்கோசரம் நான் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்தா ஜீரண சக்தி ஆகும், மந்தப்படாது. அதுக்கு தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க, வேணான்னா அப்படியே கூட போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ வந்து சீரகம் வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் இது வந்து கடமாவை எடுத்து அதில் அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ வந்து கடமாவை போட்டோம்னா கொஞ்சம் அப்படியே கிண்டி ஒன்று நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா நம்ம கடமாவே தண்ணி இருக்கும், அந்த அப்படியே தண்ணி இறங்கும். உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம வந்து இது கொஞ்சம் நல்லா வந்து சுண்டி வந்த பிறகு மிளகாத்தூள் போடணும். இது வந்து மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இது வந்து வேகாது. இது வந்து கடமா அதுக்கோசம் உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்படியே விட்டணும். கொஞ்ச நேரத்தை வந்து பார்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் பொறுத்து வந்து பார்க்கலாம், தண்ணிலாம் சுண்டி போயிருக்கும். அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வாங்க போயிட்டு திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, சுண்டிச்சான்னு பார்க்கலாம். தண்ணி வந்து சுண்டி போயிடுச்சு. இப்போ இந்த வந்து தண்ணி சுண்டின பதத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். உங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம். நீங்கள் காரமாக இருந்தால் காரம், காரம் கம்மின்னா கம்மி, உங்களுக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுட்டு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணணும். இது அப்படியே சுருண்டு இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக போகும். இது வந்து ரொம்ப வாய் இது பாப்பாக்கு அந்த அம்மா வந்து சமையல் பண்ண போறாங்கன்னா அடுத்த வீடியோவில் இந்த அம்மா சமையல் தான் வரும் பாருங்க. ஓகேவா? பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அது மட்டும் சொல்லுங்க. பண்ண மாட்டியா? பாருங்க. இப்போ வந்து அடி பிடிக்காது. அதுக்கு நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். லாஸ்ட்டு இறக்குற டைம் நம்ம ஏன் லாஸ்ட்டில் மிளகாத்தூள் போடுறோம்னா ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி அடி பிடிச்சிக்கும், வேகாது சரியா, அந்த மாரி ஆகிடும். அதுக்கோசம் நம்ம லாஸ்ட்டில் இறக்க சொல்ல இந்த மாரி வந்து
நம்ம லாஸ்ட்டில் மிளகாத்தூள் போட்டதும் இந்தமாரி வந்து லாஸ்ட்டில் இதுமாரி சிந்தி வர சொல்ல பக்குவமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு ஹாய் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க எனக்கு. அதேமாதிரி வந்து இந்த லாஸ்ட்டு டைமில் இந்தமாரி கிரேவியாக இல்லாமல் இந்தமாரி லாஸ்ட்டு இந்தமாரி அடி பிடிக்கிற டைமு கேஸ் பண்ணி வந்து சிம்மில் வச்சுங்க. சிம்மில் வச்சா மாட்டான்தான் தீயாது, புகை வராது, நல்லா அப்படியே இதுவாக இருக்கும். இறங்க சொல்ல கொஞ்சம் கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டுங்க. கொத்தமல்லி எங்ககிட்ட இல்லை, அதுக்கோசம் நான் வந்து கறிவேப்பிலை மட்டும் போட்டுருங்க. நீங்கள் வந்து நீங்கள் செய்ய சொல்ல கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு மீன் குழம்பும் கடமா பொரியலும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.